பல குரல்கள் கேட்பதற்கு காரணம் உன்னை நீ மதிக்காதது தான். மதிச்சியானா உன் குரல் மட்டும்தான் உனக்குள்ளே இருக்கும், மற்ற குரல்கள் இருக்காது. ஏன்? வல்லபம் புரிந்த கடவுள் உன்னை மாதிரியே செஞ்சார். நீ யாரை மாதிரினா அவளான்னு முயற்சி செய்கிற, அதான் பல காரணம். நீ உன்னை மாதிரி ஆகிறதுக்கு ஒன்றும் செய்ய வேணாம். பசிச்சா சாப்பிடு, தூக்கம் வந்தால் தூங்கிடு, திறமையை வளர்த்துக்கோ, பணம் சம்பாதி, கொண்டாட்டமாக இரு, இந்த பூமியை புரிஞ்சுக்கோ. பூமி புரி வைக்குது. நான் 40 நாள் கோஷம் கூட வச்சுக்கிறேன், வந்தாவா வர கட்டிப்போ, அது கூட உன் பிரச்சனை. வீடியோங்களெல்லாம் பாரு, தெளிவாகிடு, க்ளீன் ஆகிடு. அல்மா உனக்குள்ளே யார் மட்டும்தான் இருப்பாங்க? நீ மட்டும்தான் இருக்க முடியும். அல்மா அப்படியே என் இனிய தனிமையே எப்படி இருப்ப? இப்படி கொண்டாட்டத்தின் உச்சமாக இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன். ஒரே செம்ம போத அதே அந்த நாதம் கேட்டுன்னு இருக்கும். அது யார் குரலும் கேட்காது, கர்த்தரின் குரல் மட்டும்தான் கேட்கும். கர்த்தர்னா நீங்கள் பாருன்னு எதுவும் பைபிளில் இருக்கிறவன்னு நினச்சிக்கிறீங்க. காப்பாற்றுற பேர் கர்த்தர். ஆறுமுக நாவலர் தான் அந்த வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை கொடுத்தவர் யார்? ஆறுமுக நாவலர். நீங்கள் எதுவும் வரலாறோ இல்லது புவியலோ இல்லது எதுவுமே தெரியாமல் எதுவும் ஒன்று பண்ணுகிறீங்க. அப்போ கர்த்தரின் சத்தம் வல்லமையானது. உன் குரல் கூட அடங்கி யாரை கூட மட்டும் அம்மா நீ ஏதேன் தோட்டத்தில் தான் இருப்ப, உனக்கு கூட கடவுள் என்ன பண்ணிருப்பார்? பேசின்னு இருப்பார். அம்மா நீ ஒரு என்ன ஒன்று ஏதனான்னு பார்க்க போகிறேன் அப்படிலாம் கடவுள் என்கிட்ட பேசினார், உன்னை சூத்த கடவுள் சொன்னார், ஆமாம் அப்படிலாம் இப்போ எழுதுவானுங்க. அந்த மாதிரிலாம் எழுதி நிற்காதீங்க. அப்போ கடவுள் நான் ஒன்று கடவுளை கண்டோம் காட்டவும் வரலும் பேனா பூச்சி எழுதினார்னு ஒருத்தன் சொன்னான். இப்படிலாம் பேனெல்லாம் பூச்சி கடவுள் எழுத மாட்டார். இவன் எழுதுறது தான் என்ன சொல்லுங்கிறான்? இப்படி நான் தான் பேசிக்கிறேன், கடவுள் பேசுகிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. ஆனால் என்ன கூட கடவுள் பேசுகிறார், உங்களை கூடுவான். எனக்கு கேட்குது உனக்கும். எனக்கு கடவுள் உண்டுனா உனக்கும், எனக்கு வாழ்க்கை உண்டுனா உனக்கும், நான் மதிப்பு மிகுந்தவனா நீயும் கொண்டாட பொந்துக்கிறீங்க. நீங்கள் உங்களை மதித்தா எல்லா குரலும் டிஸ்ட்ராய் ஆகிடும்.